இனிப்பு நமக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சுவை இனிப்பு. இனிப்பு சுவையெல்லாம் கெடுதி நான் சொல்லலை. ஆனால் இனிப்பை எப்படி சாப்பிடுகிறோம்? நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்குது, இனிப்பு வேணும். நமக்கு காலகாலமாக ஒரு களிப்பான மனதுக்கும் ஒரு குதூகலமான மனதுக்கும் இனிப்பைத்தான் பரிமாறி இருக்கிறோம். ஒரு ஒரு இலக்கிய தரவு ஒன்றை படித்த ஞாபகம். விஜயநகர பேரரசில் ஒரு மதிய விருந்தில் கிட்டத்தட்ட 64 வகை இனிப்பை கொடுத்துருக்காங்களாம். அவ்வளவு இனிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நல்லா தானே இருந்திருக்கிறானுங்க அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. ஆனால் இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்புகளை எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப 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 கவலைக்குரியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இனிப்பு என்றால் முதல்ல நம்ம மனசில் பட வேண்டிய விஷயம் பழங்கள் தான். பழங்களிலிருந்து வரக்கூடிய இனிப்பையே நம்ம பிரதான இனிப்பாக வைத்துக் கொள்ளலாம். பிரித்து எடுக்கப்பட்ட இனிப்பு, அது வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் நமக்கு அதிகம் வேண்டாம். வெள்ளை சர்க்கரை வேண்டவே வேண்டாம். நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ தேனோ ஒரு விழா காலங்களில் குறைவாக பயன்படுத்தி கொள்ளலாம். அது ஒருவேளை சர்க்கரை வியாதி இல்லாதவர்களுக்கு தேனோ கருப்பட்டியோ சிக்கல் இல்லை. சர்க்கரை வியாதின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம, சார் நான் ஒயிட் சுகர்லாம் சாப்பிட்றதில்ல, அதுக்கு பதிலாக கருப்பட்டி காப்பி குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு முட்டாள்தனம். அது கூடுதலாக சர்க்கரையை சேர்க்க தான் செய்யும். ஸோ இனிப்பில் ரொம்ப 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 அக்கறையாக இருக்கணும். நம்ம விளம்பரங்களை எடுத்தால் ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிறான். உண்மையிலே ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும். இன்னைக்கு வரக்கூடிய பல வியாதிகளுக்கு மிக அடிப்படையான காரணம் இனிப்பு தான். இனிப்புனா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் சர்க்கரை வியாதிக்கு மட்டும் இல்லை, உடல் எடை கூடுறதுலேருந்து, இதய நோய்கள்லேருந்து, தசை நோய்கள்லேருந்து, இரத்த நாளங்களில் உள்ள பிரச்சனைகள்லேருந்து, எதிர்ப்பாற்றல் குறைவாக வரக்கூடிய நோய்கள் அத்தனையிலும் இனிப்பு தான் காரணமாக இருக்குது. ஸோ இனிப்பு மீது மனதில் ஒரு 40 வயது தாண்டியாச்சுன்னா வேணாயா, இனிப்பாக சாப்பிடணும்னு தோணா ஒரு ஆப்பிளை சாப்பிட்டுக்கோங்க, ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுங்க, ஒரு கொய்யாவை சாப்பிட்டுக்கொள்வோம். இனிப்பை குறைத்து கொள்ளணும்.